தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர்கள் மீண்டும் இணைந்த மிக முக்கியமான நிர்வாகி. வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வை எந்த ஒரு கட்சியும் செய்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வுகளுக்கு காரணம் வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்னென்னா, நமக்கான எதிரி இருக்காங்கல்ல, அவர்கள் தான். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்களுக்கு எல்லாம் பேசிக்கொண்டு அங்கே எங்கே தெரிஞ்சவங்கள கூட சீமான் அவர்களை எதிர்ப்பதாக தெரிந்த உடனே அது எப்படி எங்கள் அண்ணனை எதிர்க்கலாம் அப்படின்னு மொத்த பையலும் ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களாம் கட்சியில் இணையிறாங்க. அதில் விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நபர்கள் அவங்க ஒரு இயக்கமே நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அண்ணன் சீமான் அவர்களோட நாங்கள் இயக்கத்தையே அப்படியே இணைச்சிடுறோம், நான் இது வரைக்கும் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன், இந்த கட்சி இனி நாம் தமிழர் கட்சியோட இணையது, அவருடைய தலைமையில் நாங்கள் செயல்பட போகிறோம்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் இணைவதை தினம் செய்திகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் ஜெயலலிதா அம்மா அவர்களை எதிர்த்து அவங்க நின்ன அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக முதலாக ஒரு திருநங்கையை வேட்பாளராக நிறுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் மிக வலுவாக களம் கண்டாங்க. நாம் தமிழர் கட்சி சந்தித்த அந்த முதல் தேர்தலில் இந்த அளவிற்கான ஒரு விடயங்கள் யாரும் எதிர்பாராதது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விடயம் ஒன்று. அதன் பிறகும் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில், ஏன்னா அதன் பிறகு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி நிச்சயம் வரும். அப்போ ஏன் நீங்கள் திருநங்கைகளை நிறுத்தலை அப்படின்னும் போது, அது அவங்க நம்ம கட்சியில் இணையிற ஆட்கள் இருக்கவங்கள நம்ம நிற்க வைக்கிறோம். அப்போ நம்ம தேடி தேடி பார்க்குறோம், யார் யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் இங்கே முதல்ல நின்று அவங்க ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய குறிக்கோள். அப்படி அவங்க இல்லை அப்படின்னும்போது தான் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தொகுதி வாரியாக பிரிக்கிறதுல படித்தவர்கள், படிக்காதவர்கள், அதே நேரத்தில் அவங்க அனுபவம் மிக்கவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்லி சரிசமமாக பிரித்து அதற்குள்ளே அவர்களது சாதி என்ன, எந்த சாதிக்கெலாம் இருக்கிறதுலே ரொம்ப அடிமட்டத்தில் வைத்து இதுவரைக்கும் தமிழ் சமூகம் மதிக்காமல் இருக்கோ அவர்களை தூக்கி முன்னிறுத்தணுங்கிற அத்தனை வேலைகளையும் செய்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால் மற்ற எந்த விஷயத்துக்கு வேணால் நம்ம கொஞ்சம் கூனி குறுகிறதுக்கு ஒரு நிகழ்வு நமக்கு இல்லை. ஒரு வேளை அப்படி அவங்க சொல்லி அமைதியாகும் போது நம்ம ஒரு சிலது கடந்து போகலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி செய்திருக்க இந்த மாதிரியான விடயங்கள், திருநங்கைகள் அவர்களை முதல்ல வேட்பாளராக்குவது, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆண்களுக்கு பிரிப்பது, இதுவரை தமிழ் சமூகம் கண்டு கொள்ளாத குயவர், மருத்துவர்னு இன்னும் எவ்வளோ பேர், இந்த வண்ணான் அப்படின்னு அத்தனை பேரும் இதுவரைக்கும் தமிழ் சமூகம் மதிக்காத அந்த நபர்களை தூக்கி கொண்டு வேட்பாளர்களை நிறுத்திய ஒரு சாதனை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படி இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் இணைகிற ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்களே, இப்போ இவங்க தேவிங்கிறவங்க இணைந்திருக்கிற இந்த நிகழ்வு மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் மொத்தமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கும் போது 2026 இதுவரைக்கும் அந்த பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் முடிந்து இனி நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது தான். அதனால் 2026 ஒரு மிகப்பெரிய மாறுதலான தேர்தலாக இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கும்.